இந்த மாதம் நிறைய போட்டு பண்ணி நம்ம வந்து மைன்கிராஃப்ட் டே 14 தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். டே 13 வந்து நம்ம வீடை நம்ம மேலே வந்து பில்டப் பண்ண ஆரம்பித்தோம். அதை நம்ம பாதி கட்டியும் முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து வீட்டை லைட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிரர் வச்சுட்டு நம்ம வீடு ஃபினிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மிரர் வச்சதோட வீடு ஃபினிஷ்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் கூட டெக்கரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆடுங்களுக்கு போட்டோம்ல நம்ம மேலே வாசலுக்கு, அந்த மாதிரி நம்ம போடணும். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணணும். டெக்கரேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் அயன் தேவைப்படுது. அயன் எதுக்குன்னா இங்கே வந்து நான் இது வைக்க போகிறேன். ஓகே, இங்கே ஒரு டார்ச், அதுக்கப்புறம் இங்கே ஒரு டார்ச், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே இங்கே அங்கே வேணாம். இதே மாதிரி டார்ச் நம்ம முதல்ல வச்சிடலாம். லைட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மேல் வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லைட்டிங் பண்ணணும். ஓகே, இதுதான் லாஸ்ட் லைட் முடிஞ்சது. உள்ளே நம்ம பண்ணிடலாம் அதே மாதிரி, வெளியே பண்ண மாதிரி தான் உள்ளேயும். ஸோ நான் ஏன் லைட்டிங் வாயில் வர மாட்டேங்குது லைட்டிங் பண்ணுறேன்னா, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருட்டாக இருந்தால் க்ரீப்பர்ஸும் ஜாம்பிஸ் அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த இடத்துல மட்டும் நான் லைப்ரரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மிரர் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் முடிவு எடுத்துட்டேன். போன வீடியோவில் வந்து நான் அங்கே எதை வைக்கிறதுன்னு குழம்பி போயிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் முடிவு எடுத்துட்டேன். அங்கே நான் டோர் தான் வைக்க போகிறேன். ஏன்னா நைட் ஆனால் க்ரீப்பர்ஸ் இல்லை, ஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் ஸ்பைடர்ஸ் மேலே ஏறி வருவானுங்க. ப்ரோ, ஸ்பைடர் ஏறி வரது கூட நான் ஒத்துப்பேன். ஸ்கெலிட்டன் எப்படி ஏறி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஸ்கெலிட்டன் ஸ்பைடர் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு வரும். அதுதான் நான் எப்படி அங்கே போயிருந்தேன்னா, நான் க்ரியேட்டிவிட்டி ஆன் பண்ணிட்டு தான் அங்கே போயிருந்தேன். ஏன்னா இங்கே அவ்வளோ சீக்கிரம் முடியல. அதுதான் க்ரியேட்டிவிட்டி ஆன் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ இங்கே மட்டும் உடச்சிடுவோம். ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே இங்கே. ஓகே, வச்சாச்சா? இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் மேலே செட்டிங்ஸுக்கு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். மேலே வந்து பண்ணணும். நான் இதை வந்து தனித்தனியாக பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் இதுவே டைம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் மேலேயும் நம்ம முடிச்சு விட்டுடலாம். ஃபினிஷ்ஷு ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. சிம்பிளாக முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அதோட வீடு முடிஞ்சிச்சா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எனக்கு நிறைய லீஃப் பிளாக் வேணும். லீஃப் பிளாக் வந்து கீழே டெக்கரேஷனுக்கு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து நம்மளுக்கு நிறைய பொருள் வைக்க வேண்டிய இடம் வேணும். நான் இன்னும் பிளான் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் நான் முடிக்கலை. அது என்ன 3 மாடி வீடான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 3 மாடி வீடு அளவுக்கெல்லாம் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஏன் ப்ரோ 2வது டெசன் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, அது தேவைப்படும்னு நினச்சி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இத்துணுண்டே போதும்டா குமார்ன்ற மாதிரி. சரி, நம்ம வந்த வழியை ஆரம்பிப்போம். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவே 12 நிமிஷம் போச்சு. எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு வீடியோ. ஸோ அதனால் 12 நிமிஷம் 20 நிமிஷம் அந்தமாரி போடலான்னு நினைக்கிறேன். அதுமாரி போட விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சீக்கிரமாக போய் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே டாப் எப்படி போடுறதுன்னா, அதுக்கு நம்ம உட்டை வச்சு தான் மேலே ஏறி போடணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லேம்ப்பு எப்படி செய்யறதுன்னு தெரில. அது ஒன்று லேம்ப்பு செஞ்சுட்டு நடுவில் மேலே அங்கே சென்டரில் வச்சிடணும் லேம்பை. மேலேயும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன், லேம்பை சென்டரில் வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல சென்டரில் வச்சா லேம்ப்பு வேலை முடிஞ்சுது. சரி, ஆரன் டைல்ஸ் போடுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஆரன் டைல்ஸ் சீக்கிரமாகவே நான் போட்டுருவேன். இப்போ எதுக்கு நான் இந்த பிளாக் கேட்குறேன்னா, மேலே ஏறி போகிறதுக்கு தான். மேலே ஏறினா தானே ப்ரோ வீடை கட்ட முடியும். அடுத்த வாட்டி மிரர் வைக்கும்போது இதையும் சேர்த்து வச்சிடணும். என்ன ப்ரோ இன்னும் கொஞ்சம் மாடியாக கட்ட போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னும், ஏன்னா கட்டலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவ்வளோ பெரிய மாடி வீடை கட்டிட்டு அங்கே போயிட்டு நம்ம என்ன வைக்க போகிறோம்னு தான் யோசித்தேன்.
மேலே வந்து நம்ம பெட்டை வச்சுக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு தேவையான பொருள், குக்கிங்கு, அதுக்கப்புறம் லைப்ரரி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். லைப்ரரி எப்படி செய்யறதுன்னா, அதுக்கு நம்ம புக்ஸ் அண்ட் வுட்டு தேவை. இது ரெண்டுத்தையும் கிராஃப்டிங் டேபிளில் போட்டால் நம்மளுக்கு லைப்ரரி புக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு புக் டேபிள் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டோன்ஸ் எல்லாம் தேவை. அதெல்லாம் மைண்ட் கிராஃப்டில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். சரியாக தெரில. கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தால் என்ன, ஈஸியாக இருந்தால் என்ன, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறோம். சரி, இது நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் லீஃப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். இதை முதல்ல முடிச்சிடலாம். ஐயோ அப்பா, ஆர்மல் போட்டுருந்ததுனால தப்பிச்சோம். எல்லாம் கீழே வந்து மொத்தமாக சதறிட்டுருப்போம். மைண்ட் கிராஃப்டில் நான் இந்த ட்ரீம் ஹவுஸ் ஃபுல்லாக அந்த லீஃப் வச்சுட்டு உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா வீடு முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு வீடுனா ஒரு ஃபார்ம் அதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் தான் ஒரே ஒரு வீடு. அதெல்லாம் இல்லாமல் இது வீடுன்னு ஒத்துக்க மாட்டேன். நான் ஃபார்முக்கு வந்து நான் பிளான் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் ஒரு அண்ணன் பார்த்தேன். அந்த அண்ணன் பேர் எனக்கு தெரில, ஆனால் அந்த அண்ணனோட வீடியோ நல்லாயிருக்கும். ஃபுல்லாக மைண்ட் கிராஃப்ட்லேயே போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் மைண்ட் கிராஃப்டில் தமிழ் பிளேயர்ஸ் கூட விளையாடுவார். ஆமாம், அவர் தமிழ் பிளேயர்ஸ் கூட எப்படி டீம் போட்டு விளையாடுறதுன்னு கூட ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்காரு. அந்த அண்ணனோட வீடியோ நேம் எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுருந்தா நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு தெரியல, அதனால தான் நான் விட்டுட்டேன். நிறைய வாட்டி இந்த மாதிரி கீழே விழ முடியாது கைஸ். சீக்கிரமாக வீடு முடிக்கணும். ஏன்னா ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது. இந்த இவன் வேறு சோறுன்னு அலையறான். என் கேரக்டரு ஆல்ரெடி இவனுக்கு பாதி பசி எடுத்துக்கிச்சு. இவனுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஸ்லோவாகிடுவான், ஓட முடியாது. அதுக்கப்புறம் போன வாட்டி மாதிரி வீடு இங்கேயே தங்க முடியாது. எப்படி ப்ரோ நீங்கள் இருக்கும்போது ஸ்பைடர்ஸ் உள்ளே வரலன்னா, நம்ம மேலே போகிறதுக்கும் கீழே வரத்துக்கும் ஒரே ஒரு பிளாக் அளவு தான் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கேன். அதனால தான் க்ரீப்பர் அதனால தான் ஸ்கெலிட்டனால் வர முடியல. ஏன் ஸ்கெலிட்டன் அவ்வளோ பெருசாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா, சின்னது தானே, அவன் ஒரே பிளாக்கில் வந்துடுவான்னு சொன்னீங்கன்னா அதுதான் இல்லை. அவன் ஸ்பைடர் மேலே தான் உக்காந்துருப்பான். அந்த ஸ்பைடர் நம்ம கொல்ற வரைக்கும் அவன் ஸ்பைடர் மேலே தான் இருப்பான். பகலாச்சுன்னா ஸ்பைடர் எரிஞ்சு செத்துருவான். ஆனால் ஸ்பைடர் ஒன்றும் ஆகாது. ஓகே, ஆல்ரெடி நைட் ஆகிட்டுருக்கு. இந்த வுட்டு காலி ஆயிடுச்சுன்னா வீடியோ முடிச்சிடுவேன். ஓகே, நான் வந்து ஃபார்முக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஃபார்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதுதான் நான் இன்னும் யோசிச்சுன்னு இருக்கேன் ஃபார்முக்கு. அப்படியே சன்செட் மறையும் போது இந்த இடம் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டு வைக்கணுன்னு யோசிக்கல, ஏணி போட்டு ஏறி போகலான்னு தான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் படிக்கட்டுன்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் படிக்கட்டு வைக்கலான்னு தேர்ந்தெடுத்தேன். இல்லைனா நான் படிக்கட்டு வைக்கத்தாவது ஏடியே செஞ்சு ஏறி வந்துட்டுருப்பேன். ஆனால் படிக்கட்டு கூட நல்லா தான் இருக்குது. படிக்கட்டு இந்த வீட்டுக்கு ஒரு லுக்கை கொடுக்குது, நல்ல லுக்கு. ஆனால் நான் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டை சூஸ் பண்ணேன்னா, எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்காது, பிளாக் அண்ட் ரெட்டு பிடிக்கும். ஆனால் ரெட் கலர் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரில. ரெட் கலர் பிளாக் எனக்கு செய்ய தெரியாது. அப்படியே செஞ்சிருந்தாலும் இந்த வீட்டுக்கு நல்லா இருந்திருக்குமான்னு தெரில. நான் என்கிட்ட மொத்தம் 2 மைண்ட் கிராஃப்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் வேறு ஒரு மைண்ட் கிராஃப்டில் போய்ட்டு இதே விட ரெட் அண்ட் ஒயிட்டில் செஞ்சு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ப்ரோ நீங்கள் கீழே மட்டும் தானே லைட்டிங் பண்ணி, இல்லை மேலே கூட பண்ணியிருந்தேங்களா? ஆமாம், பண்ணியிருந்தேன். ஓகே, இதோட இது மேலே முடிய போகுது. ஆனால் கீழே குதிக்கும் போது நம்ம சாவாமல் இருக்கணும். அதுதான் எனக்கு பெரிய தலைவலியாகவே தெரியுது. இப்போதைக்கு எந்த ஸ்பைடர் ஸ்கெலிட்டன்ஸ் மேலே வராமல் இருக்கணும். பேசாமல் நான் கீழே போயிடுறேன். கீழே போயிட்டு கீழேருந்தே காட்ட ஆரம்பிச்சிடறேன் கைஸ். ஏன்னா மேலே ஸ்பைடர் அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்துட்டானுங்கன்னா எனக்கு கொஞ்சம் பக்குன்னு அதுதான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது கைஸ். மறக்காமல் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல்லைக்கான நானே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும்.
அப்படியே சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.